எங்கடா போறோம்? அப்படி போலாம். எங்கடா போறோம்? நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து போய் கோடம்பாக்கலாம் இல்ல, இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ட்ரிப்ளிகன் போறோம். வீட்டுக்கா? ட்ரிப்ளிகன்ல இருந்து லைட் ஹவுஸ் போறோம். லைட் ஹவுஸ்ல போய் மிட்நைட் பிரியாணி சாப்பிட போறோம். லைட் ஹவுஸ்ல எங்கடா மிட்நைட் பிரியாணி? நீ வா, நான் காட்டுறேன். இருக்கா? ஏய், லைட் ஹவுஸ்ல எங்க? பீச் ரோட்லயா? Q4 நினைக்கிறேன். ஏய், என்ன அந்த பீச் ரோட்லயா? பீச் ரோடுல இங்க சைடு. ஆமா, நான் எங்க ஆல் இந்தியா ரேடியோ. எப்படி போனா வழி தெரியுமாடா? யோ, நான் எனக்கு எடுத்துருங்கிறேன்ல. இட்லி கடை ஃபுல்ரா. அந்த இட்லி கடை ஃபுல், தோசை கடை முடிஞ்சு இப்போ பிரியாணி கடைக்கு போறேன். இந்த இவன் ஏன் ஸ்லோவா வரான்? அவங்க வேணா நீங்க கட் பண்ணிக்கோங்க, நான் பேசுறேன். ஷூட் பண்ணிக்கலாம். பின்னாடி வரது யார் தம்மா? ஸ்லோ. அவள்தான் மணி 3 வீட்டுக்கே போயிடலாம்டா. இல்ல லைட் ஹவுஸ் போறேன். லைட் ஹவுஸ் போய் பிரியாணி சாப்பிடலாமா? பெட்ரோல் இருந்தா இதுவே போயிட்டு வந்துடலாம்ல. ஏன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. எத்தனை வாட்டி? நாங்கள் 4 வாட்டி போயிட்டு நம்மளே 2 வாட்டி போயிட்டு வரோம். 3 வாட்டி 2 வாட்டியா? இந்த சைடு வேணாண்டா. அந்த பாட்டு பண்ணாதடா. இப்பதான் பண்ணல. ஐயோ, மிட் நைட்ல பயங்கரமா இருக்கியா? ரைட்டா வாங்கல் பிள்ளை. இப்ப இந்த வீடியோ எங்கடா போறோம்? லைட் ஹவுஸா? உள்ள ரூமுக்கு எட்டுன்னு போறதுக்கு. வீடியோ எடுத்துருந்தாங்க. டியோல வர்றதா ஸ்லோ. பீச்ல போனா ஏய், நேரா போயிட்டு போ. நேரா போயிட்டு போ. இந்த இடத்துல தான் தடி இருக்க மாட்டான். நம்ம போறது பிரச்சனை இல்ல. இது செக்யூரிட்டியா? இந்த வண்டியில தெரியும் நீ சொல்றல. இல்லைன்னா அவன் அந்த அந்த ஜீப் சொன்னா ஹெல்மெட் கேட்க மாட்டாங்க. லைசன்ஸ் அவங்க அப்படிதான்டா. 15 வரும் நினைக்கிறேன். ரைட்ல படா. டேய் தம்பி, ரைட்ல படா. அவன் ரைட்ல போட்டுறான். அங்கதான் சென்டர்ல வரும். ஹெல்மெட் இல்ல 1000 ரூபாய். லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இல்ல. ஆம்பளே இல்ல, அவன் ஒரு 1000 ரூபாய். என்னதான் என்ன பண்ண மாட்டாங்க. யாரோட ஆம்பளை இல்ல. வெறும் 180 கோடி. 150. அதை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். நிஜமா தான் அவார்டு வாங்கிட்டு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே குறை வைக்கிறோம். எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதான்டா 150 கோடி. இப்போ ரஜினி வந்து எப்படியோ கூலிக்கு 150 கோடி வாங்கியிருக்காரு. அவர் கொடுத்த சம்பளம் ஒரு படத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி படம் நல்ல படம் எடுத்துடலாம். ப்ரொடியூசர் எங்க ஒல்லியா இருக்கான். ஹலோ கைஸ், நாங்கள் திடீர்னு புளியாந்தோப்பு பிரியாணி சாப்பிட போய் பிளான் பண்ணிட்டோம். நல்லா பண்ணிட்டோம். ஆனால் என்னமோ தெரில, நாங்கள் பிளான் பண்ண அந்த கடவுளுக்கே பிடிக்கல. வண்டி பெட்ரோல் இருந்துச்சு. போயிட்டு காட்டுறோம் யார் வண்டி காட்டுறோம் பொறுத்து பாருங்க. இப்போ நம்ம 80ல் போகிறோம். போவாங்க
நல்லதான் 150 கூட போகலாம். அதனால ஒருத்தர் டோ பண்ண அவங்க கூட அனுப்பி வச்சுக்கிறோம். ஒரே நிமிஷம் யாருன்னு காமிக்க. ஸ்பீடா போறானுங்க நம்மளை விட. நம்ம ஸ்லோவா தானே வந்தோம். ஸ்பீடா போறாங்க. அவனுக்கு ஃபாஸ்டா போறானுங்க. மண்டம் பெட்ரோல் பங்குங்களா பாரிஸ்ல இருக்குன்னா யார் அண்ணின்னு பார்த்துவாங்க ஐஸ். அவங்க அந்த பர்சனே இந்த வண்டியில தான் பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் போடுன்னு சொல்ல கேட்டீங்களா முன்னாடி? அந்த ஆர்கே சாலையிலே போட்டிருக்கலாம். பெட்ரோல் போட்டு சாப்பிட போறோம். பாரிஸ்ல எங்க சென்டர் போயிடலாம். அங்கே புள்ளி வச்சுருக்காங்க. சென்டர் போயிட்டாங்க. பாட்டு போடக்கூடாது, கட் பண்ணிடலாம் இதெல்லாம். வழி இல்லைப்பா. என்ன வழியே இல்லை. அவனுக்கு வழி தெரியும் போல. எதுக்கு தெரியும்டா? இல்லை இப்படி வழியே இல்லை, சுத்தமாக அடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்படி போறதுக்கா? அங்கே வழியா அடிச்சு போறான்டா. இல்லை வச்சு அடிச்சு வச்சுக்கிறாங்க. அவன் அவன் இப்படி போறான். இப்படி சுத்தின்னு போனாங்க. சவுதியானப்பா சென்ட்ரல். இல்லை அங்கே வழி இல்லைடா, ஃபுல் க்ளோஸ்டு. அங்கே வழி போச்சு. உண்மையில ஏறி போகுது. சீக்கிரமா வாங்கடா. சரி, அவனுங்க தானே முன்னாடி போனோம். நீ ஏன்டா வர? தள்ளி இருக்கான்னு பாரு. அப்படி ஒண்ணு வள்ளி தோறு ஓடி. ஐயோப்பா ஒன்னே முடிதான் வச்சுக்கிறாங்க. எதுக்கு தெரியல. அவங்க அந்த இது உள்ள போறதால இது பண்ணிட்டு போனான். கேட்கலாம். நாங்கள் ரோட்டை தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா? அவர் எப்படா அங்கே வழி இருக்கு, அங்கே ஓப்பன் இருக்குல்ல. ஓப்பன் இல்லையா? போகிற வழியில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. அதே கேட்கலாம். வேற வர முச்சி ஏன்பா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் உள்ளே வந்துருன்னு கேட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்கடா. பண்ணி பாரியா? என்னது பண்ணி தெரிதா? தெரியுது. அவன் மழை காலம்ல இது. அவனுக்கு தானே முன்னாடி பண்ண ஸ்லோ பண்றா. ஒரு சரி, ஸ்லோவா போ. ஆக்சுவலா ஒரே ஒரு பிளான் தான் போட்டோம். அது என்ன பிளான்னா, நைட் ஷோ காந்தாரா படம் பயங்கரமா இருக்கு. படம் எப்படா இருக்கு? ஆமாம். நான் ஃபர்ஸ்ட் தேட்டருக்கு 9.5 கொடுப்பேன். 10க்கு 9.5. 9.5. 10க்கு நானும் 9.5. ஏன் 9.5னா, எனக்கு லைட்டா 1000ல் ஒரு பாடம் இருக்குது. எதுலன்னா, அது ரீமாசன்னு ஆல்மா இது பண்றாங்க, ஏமாத்துறாங்க. இதுல வந்து ருக்மிணி ஏமாத்துறாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட். அதுல வந்து அந்த சிவன் சிலை, இதுல வந்து இதுல சிவன் சிலை, அதுல வந்து அந்த பாண்டியன் சிலை, மீன் சிலை, மீன் பொம்மை இது வச்சிருப்பாங்க. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். என் கருத்து என்னன்னா, அந்த ஃபைட் சீன், லாஸ்ட் ஃபைட் சீன் மட்டும் எனக்கு கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. நீ அந்த நேரத்தில் தூங்கிட்டே இழுத்த மாதிரி தெரிஞ்சிருக்கோம். தூங்கவே இல்லையா நானு? தூங்கிட்டேன்னு சொன்னானே அஸ்வின் தான். ஏன் சேஞ்சி பாக்குறேன் நானு. அப்ப தூங்கினா தானே ஃபைட் சீன் முடிதான் நேச்சு பார்த்தேன். ஃபைட் சீன் தான் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி. எனக்கு வந்து கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி, லைட்டா லென்த்தா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் தூங்கிட்டேன் நடுவில். மற்றபடி குறைன்றதே வேற எதுவுமே இல்லாத. அந்த இன்னொரு பிளாக் மாச்சாப்பா கனமா இருந்துச்சு. அப்புறம் அந்த நடுவில் ஒரு மாட்டு கொம்பு வச்சுலாம் ஒருத்தர் நல்லா பண்ணப்பா, நடுவில் கொத்துருப்பாரு. ஆமா அதான் நான் சொன்னேன்ல, அது அந்த வேலையை முடிச்சா அவர் எல்லாரையும் அழிக்க ஆரம்பிச்சிருவாரு. இங்க பைக்ல போற ஆடியோ கேட்குமா இல்லையா? இல்ல கேட்கும். பாட்டு வர மாதிரி முடிஞ்சா இதே அப்லோட் பண்ணி பார்க்குறேன். வாய்ஸ் ஹெட்செட்டில் போட்டு கேட்டு பாருங்க. இல்லை கேட்கும். என் ஃபோன் மைக்கு பக்காவாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ நம்ம காற்று அடிக்குது, அதுக்கு சொல்கிறேன். இல்லை பெட்ரோல் பங்க் கைஸ், பெட்ரோல் பங்கு இந்த நிலைமையில இருக்கு.
இருட்டா இருக்கு, எது இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கா? என்னடா நம்ம இப்பதான் செஞ்சு பாரு, எல்லாம் 800 போறோம். பெட்ரோல் இல்லாம 800 வரைக்கும் போயிட்டு போறோம். அப்படியே டோ பண்ணிட்டு எப்படியோ உதயா ஃபுல்லா சாப்பிடுவான். அசினா முக்கால்வாசி சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன். அந்த அதுல இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டாண்டடா 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 அவன் ஸ்டாண்டு தான் ஏச்சிட்டு சார். போறாடா காரு. எங்க வீட்டுக்கு போறோமா? என்ன அவனுக்கு சாப்பிடல. ஹெச்பி எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிறானுங்க. வேற எங்கடா இருக்குது? அவங்க அம்மா கிட்ட நான் தானே கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்தேன். லேட் நைட்ல படத்துக்கு போறான்ட்டு. கண்டிப்பா போக மாட்டான் எல்லாரும். இதுக்கப்புறம் போக மாட்டோம். இல்ல காலங்கத்துல எழுந்து வேணா போவோம். இல்ல அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, படத்துக்கே போக கூடாதுன்ட்டாங்க, சினிமாக்கே போக கூடாதுன்ட்டாங்க. இல்ல எங்க வீட்டுல என்னன்னா சினிமாவே பார்க்க கூடாதுன்றாங்க. எங்க அம்மாவோ எங்க ஆயாவோ அது வந்து சீன்ல பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கு. அப்படி பார்த்தா சினிமாக்கே வந்துட முடியாது. அதுதான் சொல்றேன். எங்க வீடுன்னு இல்ல, அவங்க போற சர்ச்சு. அவங்க போற சர்ச்சு நீ சர்ச்சா மாத்த சொல்லு. எப்படி போறானே அங்க அந்த மாதிரி தான் சொல்ல. அங்கதான் போற சர்ச்சு. அதனால தான் நான் சர்ச்சுக்கு போறதை நான் விட்டேன். இப்போ புரியுதா ஏன் நான் சர்ச்சுக்கு போறது இல்லைங்க? ஏன்னா சரி கோவில் இருக்கா போலாமா ஒரு நாள்? இந்த மாதிரி வந்துடும். அவனே சொன்னான் இந்த மாதிரி. அவனுக்கும் தர்கா போகணும்னு ஆசை. அவன் வேணா முஸ்லீம் பொண்ணு கல்யாணம் பண்ணா. அதுவும் அந்த ஆசையிலே ஒன்று இருக்கா. இங்க வந்துட்டோம். என்னடா இது? ராயபுரம்டா. வந்துட்டோம். மேப்லாம் வராதுடா பெட்ரோல் பங்கு. வருமா? ஆம்பளையா ஒன் சைடா உட்காந்துக்கிறாயா? ஏன் அப்படி உட்காந்துக்கிறான்? அவன் பேர் என்னது? பேர் ஏதோ வரையா ஐடியா. ஏதோ ஸ்டாப் ஏரியா ஏதோ வரையா. நீ சொல்லியிருக்கடா இது காட்டியே காட்டியிருக்கேன் அவனுக்கு. ராயபுரம் போகணுமா? அவனு எங்கடா காணோம்? இங்க மின்ட் வந்து மின்ட்லயே அதே மாதிரி திருப்பிடுமே ப்ரோ. ருக்மிணிகா இவ்வளோ பிரஷர்ல சுத்தினோம். இதான் நம்மள கண்டென்ட். நம்ம சொல்றேன் வாயில கட்டி போட்டு வச்சுக்கிறேன் நானு. நான் வரும்போது அன்னைக்கு வா. மேப் பாக்குறேன்டா. இருக்கிறதே 3 பேர் தான். போடா மேப் பார்த்து சூப்பர் பாருயா. நான் பார்த்துக்கிறேன். நீ இப்போ ஸ்ட்ரைட்டு ரைட்டு. பிரிட்ஜு ரைட்டு வரும். அது இல்லை தள்ளி போய் தானே ஃப்ளை ஓவர் இல்லாத அது கீழே வால் ரோடு கிட்ட போகிறேன். விட மாட்டேன். வண்ணாரப்பேட்டை மெட்ரோ. ஃப்ளைஓவரா? நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டா வந்தாலே சுத்தி கித்துன்னு வந்திருக்கோம். அதுதான் நானும் சொல்றேன். இப்படி போய் நம்ம இப்படி வந்துக்கிறோம்டா நைட்டு. எது போனோம்? நேராப்போ இங்கேயும் ஒன்று இருக்குது. எது? இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் போகிற வழியா? இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் மேப்ல போடலையே. ஃபைனலி வி காட் இட் த பெட்ரோல் பேங்க் அட் எங்கடா? ரொம்ப நேரம் கழிச்சு நாங்கள் வந்து எங்கெங்கே மின்ட்லாம் சுற்றி கரெக்டாக வந்து இப்போ நாங்கள் மின்ட்டில் தான் வந்து பெட்ரோல் போட போகிறோம். கரெக்டாக மின்ட்டு தான் இது. ஆமாம் பாரிஸ் மாதிரி இருக்குது.
ஃபைனலி வி காட் இட் गाइस. லாங் ரைடும் கூட தெரியல ரைடிங் அப்போ. ரைடிங் அப்போவா? ஆமா. ஓத்துருவாங்க. நான் vlog எடுக்கிறேன்னு